Hi everyone, this is Sheriff choreographer. Welcome to Sheriff Moves. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து ராஜா ராணி. இந்த படம் வந்து என்னோட என்டையர் கொரியோகிராஃபி லைஃப் அப்படியே என்னோட ப்ரொஃபைலையே மாற்றி போட்டுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் அண்ட் இதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. ஒரு சைடு ஆர்யா, இன்னொரு சைடில் வந்து ஜெய் அவர்கள் அண்டு நயன்தாரா அண்ட் அட்லியோட டிரெக்ஷன், இது எல்லாமே வந்து இட்ஸ் அன் அமேசிங் டீம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனோன்னே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து அமையும்னு எனக்கு தெரியல. இது ஆரம்பிக்கும் போதும் அவ்வளோ பெரிய படமாக ஆக போகுதுன்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஃப்ராங்காக சொல்ல போனோம். ஏன்னா இட் இஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மை கெரியர். எப்படின்னா காசு படம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகாமல் இந்த படம் அப்படியே சைமல்டேனியஸாக பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஐ ஹேவ் டு கிவ் அ பிக் தேங்க்ஸ் டு அட்லி அவர்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பி என்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி இந்த படம் வந்து கொரியோகிராஃபியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், எனக்கு புதுசாக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சி வந்து இதில் மாண்டாஜ் சாங் தான். ஸோ அந்த சில்லனை அப்படிங்கிற சாங் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து அவர் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி எனக்கு மாண்டேஜ் வந்து லிஸ்ட் அவுட் எழுதிட்டு வாங்க அப்படின்னாரு. ஸோ நானும் வந்து என்னென்ன மாண்டேஜஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு டாப்பிக்காக நான் எழுதிட்டு போவேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த டைமில் நான் வந்து ஒரு 150 மாண்டேஜஸ் எழுதியிருப்பேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் அது நிறைய எழுதினா தான் we can choose from அதுலேருந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த மாண்டேஜஸ் அதில் சிலதெல்லாம் அதில் செட் ஆச்சு, அந்த கேரக்டருக்கு செட் ஆச்சு, சிலதெல்லாம் அது செட் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த மாண்டேஜஸ் எல்லாம் வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ அது ஒரு லைப்ரரி மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இன்றைக்குமே ஐ ஹாவ் மை நோட். ஒவ்வொரு டைமும் வந்து எப்போல்லாம் எனக்கு ஒரு மாண்டேஜ் ஐடியா வருதோ அதெல்லாம் வந்து ஒரு நோட் புக் மாதிரி போட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதி வச்சுட்டு வருவேன். அது வந்து என்னோட லைப்ரரியாக நான் வந்து எப்பவுமே வச்சிருப்பேன். இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்னி வரப்போகிற அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் கொரியோகிராஃபர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு லைப்ரரி எப்பவுமே கிரியேட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த லைப்ரரி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ராஜாராணி படமே அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஓடே ஓடே சாங் ஆகட்டும் அண்ட் சில்லன சாங் ஆகட்டும் அண்ட் ஹே பாப்பா, அந்த மூணுமே டிஃப்ரெண்ட் ஜானர். ஒரு கொரியோகிராஃபர் வந்து ஒரு படத்துக்குள்ளே வந்தோடனே அவங்கள வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இவர் வந்து இந்த ஜானர் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் குத்து டான்ஸ்னா நல்லா பண்ணுவார், இந்த கொரியோகிராஃபரா வெஸ்டர்னா நல்லா பண்ணுவார், இந்த கொரியோகிராஃபரா மான்டேஜ்னா நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்துக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு டேக் மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஒரு படம் வந்து என்னை எல்லா ஜோன்லையுமே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு களத்தை எனக்கு கொடுத்தது. ஸோ அதுதான் ராஜா ராணியை நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் வந்து மான்டேஜ் சாங்கும் இருக்கும், அதில் ஒரு டான்ஸ் நம்பரும் இருக்கும், அதில் வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஜோனும் இருக்கும், ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் இருக்கும், அண்ட் ஒரு குடிச்சிட்டு ஆடுற ஒரு பேத்தஸ், ஒரு ஜாலியான ஒரு ஃபோக் சாங் ஆகட்டும் அதுவும் இருக்கும். ஸோ இப்படி எல்லா ஜானருமே ஒரே படத்தில் எனக்கு அமைஞ்சது வந்து ராஜா ராணியில் தான். ஸோ இந்த படம் வந்து ஒரு சாங்குமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு அட்லி அவர்களுமே வந்து அந்த சாங்குக்கான டைமும் எனக்கு ரொம்ப ஒரு சாங்க்கான டைமும் ஸ்பேஸும் ரொம்ப கொடுத்துருந்தாரு. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா அந்த லைப்ரரி ஆடின சீக்வன்ஸ். ஆக்சுவலாக அந்த லைப்ரரியில் வந்து என்ன, அது வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலோட ஒரு லைப்ரரி. ஸோ அங்கே வந்து டான்சர்ஸ் வந்து ஆடுனா அந்த வுட்டோட சவுண்டு வந்து அவங்க குதிக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால அங்கே உள்ள டான்ஸ் பண்ணக்கூடாது, மியூசிக் போடக்கூடாது. மியூசிக் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கரில் நாங்கள் ப்ளே பண்ணோம். ஸோ டான்ஸர்ஸ் ஆடும்போது அந்த சவுண்டு வந்து லைப்ரரியில் இருக்கிற நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதுனால அதில் டான்ஸ் குதிச்சு ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலிங் சேர் மாதிரி இருந்தது, அது வந்து அந்த லைப்ரரியிலே இருந்தது. அந்த சேரில் வந்து கீழே வீல்ஸ் இருந்தது. ஸோ அந்த வீல்ஸ் மூவ் பண்ணும்போது ஒரு மூமெண்ட் மாதிரி இருந்தது. அதை வந்து அந்த ஸ்பாட்லேயே கொரியோகிராஃபி பண்ணி அந்த வீல்ஸ் வச்சு ஒன்று பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த வீலில் உள்ளே வந்து ஜாயின் பண்ணது, அந்த வீலில் தள்ளிட்டு வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஆடினதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருந்தது. இதெல்லாம் நிறைய பேர் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு அப்படின்னு. அண்ட் ஆல்சோ சில்லன சாங்கில் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த மால் ஆடின அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸு அண்ட் அந்த வயல் ஆடினது, அது ஆக்சுவலாக வந்து ஜார்ஜ் தான் அதுக்கு கேமராமேனாக இருந்தார். இஸ் அன் அமேசிங் டிஓபி. ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டிங் ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதில் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு கேமராவில் வந்து முன்னாடி ஒரு ஃப்ளிப் கேட் மாதிரி ஒன்று இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து க்ளோஸ் அப் ரொம்ப க்ளோஸ் இது ஜூம் பண்ணோன்னா மேலே ஒரு இது மாதிரி போடுவாங்க, கட்டர் மாதிரி ஒன்று போடுவாங்க. ஸோ அதோட டோர் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து அதை ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நேச்சுரலாக அவங்க அங்கே நடக்கும்போதே எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதுவே நல்லா இருந்தது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு புதுசாக ஒரு படம் பண்ண போகும்போது எந்த ஒரு ரூலுமே இல்லை, எல்லாமே வந்து we can explore whatever it is அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்களுக்கு எல்லாம் புதுசாக இருந்தது அது பண்ணும்போதே. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித், அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா மேம் ஆகட்டும், இல்லை
ஆர்யா சார் ஆகட்டும் இல்லை ஜெய் சார் ஆகட்டும், இவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் இட்ஸ் அன் அமேசிங் திங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி. அவரோட சாங்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப கனெக்டடாக பிடிக்கும். ஸோ அதில் அந்த ஓட சாங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து ஒரு சீக்வன்ஸாகவே ஒன்று பண்ணியிருப்போம். எப்படின்னா அன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வைரல் ஆகும். அதில் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கண்டென்ட் வந்து வைரல் ஆகும். அது வந்து அட்லி என்கிட்ட வந்து கேட்டார், எனக்கு இதே விஷயம் அப்படியே வேணும் எனக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு அவருமே என்ன நினச்சார்னா, இது வந்து லெட்ஸ் ஓப்பன் அப் இன் சினிமா, இந்த இதுக்கும் அதுக்கும் ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா பார்த்து தான் அந்த 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 பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்போம். அதேமாதிரி இந்த ஹோலி சீக்வன்ஸ், இதில் நிறையா ஒரு டைரக்டரோட ஐடியாஸை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுனா இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணும்போது அழகாக இந்த சாங் வந்துச்சு. ஸோ கடைசியாக இன்னொரு சாங் வந்து எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எனக்கு ரொம்ப வெஸ்டர்னிக்காக என்னால் ஈஸியாக கம்போஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஒரு ஃபோக் டான்ஸ் அண்ட் ஒரு மாதிரி அந்த மாதிரி சாங்கை வந்து ஒரு ட்ரெடிஷனோட கனெக்ட் பண்ணி பண்ணுறதுனா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த பாட்டு வந்து ஹே பாப்பா சாங் வந்து லிட்ரலி வேறு மாதிரி இருந்தது. சரி இருந்தாலுமே இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து யூஸ்வலாக பண்ணக்கூடாது. ஒரு ஷார்ட் வச்சிட்டோம்னா அது ஓகே, அந்த ஷார்ட்டு இதுதான் எடுக்க போகிறோம், அப்போ இதுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்றது நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது ஏன் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் நம்ம புதுசாக பண்ணணுன்றதை தாண்டி இது நம்மளோட கனெக்டுக்குள்ளே எங்கே வருது, இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கா, அதில் நான் என்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலான்றதில் வந்து நான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சாங்லேயும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிட்டுருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சைக்கிளில் வந்துட்டு இருப்பாங்க, அதாவது நடந்து வருவாங்க, ஒரு சைக்கிள் உள்ளே வரும் பேக் வரும் அப்படின்னு. அது எனக்கு அந்த சாங் கேட்கும் போதே வந்து அது ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். சாங் முன்னாடி ஒரு 4 ஸ்டெப்பு பின்னாடி ஒரு 4 ஸ்டெப்பு ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடியா வந்து ஒரு சின்ன பிட்டில் அது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதேமாதிரி அந்த என்டையர் சாங்குமே வந்து அந்த பீட்டுக்கான ஒரு க்ரூவ் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த க்ரூவில் இவங்களுக்கு ஒரு சோகம் இருக்கணும். அந்த சோகம் வந்து ரொம்ப கஷ்டமான சோகம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுலேயே ஒரு ஜாலினஸ் இருக்கணும். அப்படின்றது மூணுமே மிக்ஸ் பண்ண ஒரு எமோஷன் தான் இந்த ஹே பாப்பாங்கிற அந்த சாங்கு. ஸோ இந்த 3 சாங்குமே எனக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஜானராக கிடச்சிது. அது கிடச்சி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் எல்லா இடத்துலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்து எவ்ரிபடி வாஸ் ஆஸ்கிங் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும், இந்த மாதிரி பாட்டு பண்ணணும். நிறையா சாங்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா அதே மாதிரி நான் ஒரே ஒரு ஜானரில் ஃபிக்ஸ் ஆகாமல் என்னோட பவுண்ட்ரியை பிரேக் பண்ணி நிறைய ஜானருக்கு என்னை புஷ் பண்ணது வந்து இந்த படம். அண்டு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஐ காட் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் டு டூ ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ். நிறைய பேர்த்து கூட ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு நான் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான படமாக வந்து நான் ராஜராணியை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.